வணக்கம். இன்றைக்கு நம் டாக் வித் முத்தலிஃபில் பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச இருக்கிறோம். தாவேகா சார்பாக ஜாமீன் மனு தாக்கல் பண்ணது, கோர்ட்டில் காரசாரமான விவாதங்கள், எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் எடப்பாடியார் நேற்று தருமபுரியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் கடுமையான பல்வேறு குற்றச்சாட்டுகள், வேறு பல்வேறு விஷயங்கள் நாங்கள் பேச இருக்கோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். தாவேகாவோட ஜாமீன் மனு, சிபிஐக்காக உண்டான வழக்கு, சிபிஐ இப்போது கேஸ்க்கு டீல் பண்ணணுங்கிறது, இழப்பீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு 7 விதமான வழக்கு இன்றைக்கி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்துருந்தாங்க. காரசாரமான விவாதங்கள் நடந்துகிட்ருக்கு. என்ன நடந்துட்டுருக்கு? ஆரம்பத்துலேருந்தே இந்த விஷயம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய இதில் நீதிமன்றம் இதை எப்படி பார்க்கும் அப்படின்றது. போலீஸ் ஒரு பக்கம் விசாரணை, டிஎஸ்பி தலைமை, ஏடிஎஸ்பி தலைமையில் விசாரணை இது போட்டிருக்காங்க, ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்காங்க. இப்போ பொதுவாக நீதிமன்றங்கள் நீங்கள் போகிறீங்கன்னா 2-3 விஷயங்கள் பார்ப்பாங்க. நீ யாருன்னு ஒரு இது, ஓடுறவர் யார், ரெண்டாவது உங்கள் நோக்கம் என்ன, மூணாவது அவசியமா இது அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ இந்த பிஏஎல்ல சிபிஐ விசாரணை கேட்டு எம்எல் ரவியும் ஜிஎஸ் மணி இவங்க 2 பேர் போட்டதில் அதே தான் கேட்டிருக்காரு ஜட்ஜி. ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதாவதுன்னா நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிடலாம், அல்லது அரசு உத்தரவிடலாம். இது 2 தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் யார், அதை கேள்வியை தான் வச்சுருக்காங்க. நான் வழக்கறிஞர், உங்களுக்கும் இதில் என்ன சம்மந்தம், எதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, இல்லை, அப்புறம் ஏன் இதில் தலையிடுறீங்க, அதனால் இந்த நீதிமன்றங்களை உங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த இதை முடிச்சு விட்ருக்காங்க. அதனால் சிபிஐ விசாரணை கோரிய மனுக்கள் தள்ளுபடி. இதை நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு, பதிவு பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நபர் ஆணையம் இந்த மாதிரி விஷயங்களை தான் பார்ப்பாங்க, தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு. ஒன்று. ரெண்டாவது, இழப்பீடு அதிகமாக கேட்டதில் அதுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிடுவாங்க, அதே மாதிரி நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க, அதுக்கு நீ கவர்மெண்ட் ஏதாவது சொல்லிக்கும். மூணாவது, கூட்டங்களை கரெக்டாக இது நெறிப்படுத்துவதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடணும் அப்படின்னு அதுக்கு ரவீந்திரன் அரசு தரப்பு இந்த மாதிரி நாங்கள் அதுக்கான இதை வகுக்க போகிறோம், அது வரைக்கும் யாருக்கும் பர்மிஷன் இல்லைன்ட்டாப்புல. அப்படின்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு சேர்த்து நம்மால் தாவேகா ஒரு ஆப்பை வச்சிருக்காருன்னு அர்த்தம். அதனால் நீதிமன்றங்கள் இப்படி. 4வது விஷயம், முன்ஜாமீன். நாமக்கல் மாவட்ட செயலாளர் முன்ஜாமீன், நாமக்கல் மாவட்டம் ஜூரிஸ்டிக்ஷன் பிரகாரம் சென்னை ஹைகோர்ட்டுக்கு வருது. ஓகே. அதனால் சென்னை ஹைகோர்ட்டில் நீதிபதி சதீஷ்குமார் நினைக்கிறேன், அவர் தள்ளுபடி பண்ணிட்டார். பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களில் அந்த சூழ்நிலை, வழக்கின் தன்மை எல்லாத்தையும் பார்த்து முன்ஜாமீன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இல்லை, நாமக்கல் மாவட்டத்தில் எதுக்கு முன்ஜாமீன் அப்ளை பண்ணி அவர் மேலேயும் போட்டிருக்காங்க. அங்கே ஒரு காயங்கள், இது மூச்சு திணறல், அது 36 பேர். அங்கேயும் இதே மாதிரி விதிமுறை மீறல் நடந்திருக்கு. ஓ, ஏங்க இங்கே நடந்தாலும் அங்கேயும் போட்டுருவாங்க, அப்போ தானே அடுத்து யாரும் பண்ண மாட்டாங்க. விக்கிரவாண்டிலாம் எடுத்து போட்டால் வாய்ப்பு அவ்வளோ தூரம் போகாது. அடுத்து வரவன் பயப்படுவான்ல, ஏவா நான் பர்மிஷன் வாங்க மாட்டேன், நீயே சென்டர்லேருந்து வாங்கிக்கணுவான். இதுக்கே ஒரு பேச்சு அடிப்படுது. இது ஒரு வகையான உளவியல் தாக்கம் தான். அடுத்தடுத்த மாவட்ட செயலை பயப்படுவோம். அதனால் அது ஒரு விஷயம். அப்போ அவருடைய முன்ஜாமீன் ரத்துனா இப்போ அவர் அரெஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அவரே போய் தலையை கொடுத்துருக்காரு. ஒன்று. இங்கே புஷியும் சிடிஆருமே தலையை கொடுத்துருக்காங்க தான் நான் பார்க்குறேன். ஏன்னா முதல்ல புஷியானது தார்மீக ரீதியாக ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர். எப்படி ஒரு விஜய் முதல்வர் அவர்களே நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லை என் மேலே நடவடிக்கை எடுங்க, தொண்டர்களை பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு இவங்க என்ன துடிச்சாங்க? அதோடைய அடிப்படை காரணம் என்னென்னா, நேராக டேரிங்காக டச் பண்ணுறது. இவ்வளோ பயந்து போய் கிடக்குறான், இவன் பாடுறான், கட்சியில் இந்த வார்த்தையை விட்றான் அப்படின்றது தான் எல்லாருக்கும் கோபம். ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இதை சொன்னால் தான் மரியாதை. ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட ஏதாவது ஒரு பிரச்சனையில் விஜய் வீரம் பேசினா அன்றைக்கி எதுவுமே நீங்கள் பேச முடியாது. ஆனால் புஷி ஒருவேளை வீரம் பேசினால் அப்போ சொல்லுவாங்க ஓடி ஒழிஞ்சல்ல அப்படின்வாங்க. அப்போ ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. இல்லை, இதுக்கு தலைமுறை ஆகிற அளவுக்கு என்னென்ன இருக்குது விஷயம்? அதை தான் சொல்கிறேன். அவர்களுடைய மெச்சூரிட்டி, அவர்களுடைய அரசியல் அறிவு, சட்ட அறிவு, வக்கீல் அணி பார்த்தீங்கன்னா அதுவும் பெரிய அளவில் இது இருக்காது. இப்போ டிஎம்கே ஏன் நம்ம சொல்கிறோம் வெரி ஸ்ட்ராங்கு. நீங்கள் என்ஆர் இளவங்க எடுத்துக்கங்க, மற்ற இவர்களை எடுத்துக்கங்க, பெரிய அளவில் அவர்களுடைய அந்த குழு ஆகட்டும் எல்லாருமே. நீங்கள் செந்தில் பாலாஜி வழக்கு எடுத்துக்கங்க, இந்த இது டாஸ்மார்க் ரைடு பார்க்குறதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி கண்டிஷனில் டக்குன்னு போய் வாங்கிட்டு இங்கே ஸ்டே வாங்கிட்டாங்க. அப்போ அவருடைய வழக்கறிஞர் இந்த செந்தில் பாலாஜி வழக்கில் இவர்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் மூவ் பண்ண நீங்கள் ஒரு தீசிஸ் மாதிரி எழுதலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போது தப்போ ரைட்டோ அவர்கள்ட்ட அந்த ஒரு ஸ்ட்ராங்கான வழக்கறிஞர் அணி இருக்குது. ஏடிஎம்கேட்டையும் இருக்குது.
அவர்களும் ஜெயலலிதா காலத்துலலாம் இருந்தது. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் பியூட்டிஃபுல் காஷ்மீர்னு எடுத்து ஆடி இருந்தார். மற்றபடி எல்லாமே அவங்க அடிக்கடி மாற்றுவாங்க. ஸ்ட்ராங்காக இருந்தது. இங்கே பொதுச் செயலாளரே வார்டு லெவலில் இருக்கிறவர் தான்னா, அப்போ அவரு போடுற ஆள் எப்படி இருப்பான்? கண்டிப்பா. அதனால தான் இப்போ எல்லா பிரச்சனையும் ஒரு வழக்கறிஞர் பேசுகிறாரு. ஓபிஎஸ் அணிலேருந்து வந்தவர் அவர். திடீர்னு தாவேக்காக ஆதாடுறாரு. 100 பேரை கொண்டுட்டாங்க, கத்தியை வச்சு கீறினாங்க, குத்துனாங்கன்னு அவரே என்னென்னவோ சொல்கிறாரு. ஒரு சாதாரண ஒரு நெறியாளர் கேட்குற கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. ஏராளமான விஷுவல்ஸ் என்கிட்ட இருக்குன்றாரு. இருக்குன்னா காட்டுங்கன்றாரு அவர். இவர் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. உங்களுக்கு காட்டணும்னு அவசியம் இல்லைங்க. சிபிஐ விசாரணை கேட்டிருக்கோம், அங்கே தான் நாங்கள் கொடுப்போம், இங்கெல்லாம் நாங்கள் பொது வெளில காட்ட முடியாதுங்கன்னு சொல்லிட்டு போகலாம். காட்டுறேன்னு தடுமாறுறாரு. ஓபிஎஸ் கிட்ட இருந்தனால அதுவும் பழகல போல. ஓபிஎஸ் இருக்கிறதுனால ஓபிஎஸ் சமாளிச்சிருவாருங்க. அது சரி. இவர் அங்கே சுற்றி இருந்தவர் இங்கே வந்து எப்படியோ ஜாயின் பண்ணிட்டுக்கிறாப்புல. அனுபவம் இல்லை. அப்போ இவர்களை கொண்டு போய் நிறுத்துனீங்கன்னா நீங்கள் பேசாத வரைக்கும் உங்களுக்கு மரியாதையாக தெரியும். பேசிட்டீங்கன்னா நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிடும். ஒரு மனிதர் அதுதான் எப்போவுமே மௌனம் பல இடங்களில் பெரிய ஆளாக காமிச்சிடும். பரவாயில்லப்பா இவருன்னு பேசிட்டீங்க வச்சுக்கிங்க முடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு வழக்கறிஞர் என்ன பண்ணுறாரு, அங்கே செத்து போனவங்களாம் தாவேக ஆட்களா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வியெல்லாம் கேட்குறாரு. இப்போ இந்த மாதிரி கதைலாம் ஓடிக்கிட்டு இருக்குது. இவர்கள் தான் விஜயை காப்பாற்றப் போகிறார்கள். இல்லை இதில் பொதுவாக வந்து அந்த கட்சியில் தேர்தல் பரப்புரை குழு அப்படின்னு ஒரு குழு ஆரம்பிச்சு அதுக்கு பொதுச் செயலாளர் வந்து ஆதவர்ஜுனா. இது வந்து மக்கள் சந்திப்புங்கிறது தேர்தல் பரப்புரைகளுக்கெல்லாம் வரணும். அப்போ அவர் மேலே தானே இந்த வழக்குகள் பாயறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். சிடிஆர் நிர்மல்குமார் மேலே பாயறதுக்கு என்ன விஷயங்கள் இருக்குது? அதே மாதிரி பொதுச் செயலாளர் வந்து கொண்டு வரதுக்கு இதில் என்ன விஷயம்? நாங்கள் ஸ்லீப்பர் செல் அனுப்பிச்சி வச்சுக்கிறோம். எங்கால் மேலே நாங்கள் வழக்கு போடுவோமா? அது சரி. இப்போ அப்படி தானே வருது, சந்தேகம் தோணுது. ஆமாம். நீங்கள் சிடி நிர்மல்குமாருக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? கண்டிப்பாக தேர்தல் பரப்புரை அதுக்கு நான் பரப்புரை செயலாளர் ஆதவர்ஜுனா. இன்னொன்று அவர் ஏடிஜிபி டேவிட்சன் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து 50 மீட்டர் முன்னாடியே பேச சொன்னதுக்கு முடியாதுன்னு போலீஸ் நேற்று கோர்ட்டில் சொல்லியிருக்கு. முடியாதுன்னு ஆதவர்ஜுனா தான் மறுத்தாருன்னு சொல்லியிருக்குது. விஜய் கூட அவர் தான் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் தான் தேர்தல் பரப்புரை செயலர். அவர் மேலெல்லாம் முதல்ல ஏ1 போடணும்ல. சரி, மாவட்ட செயலர் யார் கூட்டம் ஏற்பாடு பண்ணாலும் A1, A2 ஆதவ தானே போடணும். அதில் கைது பண்ணல. அவர் எவ்வளோ தைரியமாக இருக்கார் பாருங்க. புஷிக்கு அந்த தைரியங்குதா? ஏபி போட்டு இப்போ மாட்டிக்கினாரு. இப்போ அங்கே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? இப்போ இங்கேயும் இதே ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா போய் மனோகரா மாதிரி சங்கிலி போட்டு அப்படி புஷி ஆனந்த கூட்டம் யோசிச்சு பாருங்க. அழைத்து எதற்காக அழைத்து வர சொன்னேன் தெரியுமா? நான் அழைத்து வர சொல்லவில்லை, இழுத்து வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு புஷி வீரவசனம் பேச போறாரு. கண்டிப்பான. இது தொடர்ந்து இன்னொரு விஷயம், சிபிஐ வழக்கு வந்து இது வேண்டாம்னு சொல்லி தள்ளுபடி பண்ணியிருக்கிறதா சொல்றீங்க. அப்படி பார்க்கும்போது இதுல தனிநபர் ஆணையம், ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் கெசட்டில் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. அரசாங்க கெசட்டில் அந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் இதுக்காகத்தான் வந்து இந்த ஒரு நபர் ஆணையம் நம்ம அமைச்சிருக்கோம், இந்த விஷயமா நீங்கள் டீல் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நம்ம கெசட்டில் போட்டிருக்கோம். ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதை விசாரிக்கும், இது இத்தனை மாதத்துக்குள்ளே விசாரிக்கும், அறிக்கையை கொடுக்கும். ஆமாம், இந்த விஷயம் இருக்கணும். இப்போ இது வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் இந்த ஒரு நபர் ஆணையத்தை மீறி கெசட்டில் எதுவுமே வரல. ஒரு நபர் ஆணையமும் தொடங்கிடுச்சு, அந்த விசாரணையும் தொடங்கிட்டு அன்றைக்கே தொடங்கிட்டாங்க. அப்போது இதில் வந்து அரசாங்கத்து சைட்லேருந்து ஏதோ ஒரு மும்முரமாக அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. ஏன் நீதிபதிக்கு முன்னாடி அந்த விஷயம் தோணல? எதிர்கட்சி வக்கீல் தான் கேட்கணும். ஆனால் நீங்கள் போகிற மெத்தடே தப்பு இல்லை. நான் அவர்கள் தரப்புலேயே பேசும்போது சொன்னேன், நீங்கள் சிபிஐ கேட்குறது வேஸ்ட்டுங்க. அதை விட அரசு, நாங்கள் அரசு மேலே குற்றச்சாட்டு வைக்கிறோம். அரசும் ஒரு இதில் ஒரு பொறுப்பான இதாக இருக்குது. ஏன்னா நாங்கள் தான் அப்படின்னு அவங்க சொல்லும்பொழுது அவர்களுக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பில் அக்கறை இருக்குதுன்னு நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம். அப்போ அரசே ஒரு நபர் ஆணையம் போடுது, அரசே நீதிபதியை நியமிக்குது, அரசே அதிகாரிகளை வைத்து தீர்ப்பையும் எழுதுது. ஆமாம். அப்போ இவ்வளோ எனக்கு சந்தேகம் வருது. அரசு நீங்கள் வந்து நீதிமன்றம் ஒரு நீதிபதியை அவர் தலைமையில் போடணும், இவங்க அருணா ஜெகசிங் இருக்கக்கூடாதுன்னு கோரிக்கை வச்சா கூட ஒரு நியாயம் இருக்குது. இன்னொன்று இதெல்லாம் சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், ஒரு நபர் ஆணையம் போட்டு 1 வாரம் ஆகுது. இது வரைக்கும் எதுக்காக இந்த ஆணையம், எத்தனை மாதத்துக்குள்ளே அது விசாரணை முடிக்கும், இந்த ஆணையத்துடைய நோக்கம் என்ன, எந்தெந்த மாதிரி விசாரணை, எதுவுமே கெஜெட்லேயே அதுலேயே ஏறுறாங்க அப்படின்னு சொன்னால் ஜட்ஜிங்க யோசிப்பாங்க. இவங்க தான் ஓடி ஒளிகிற பார்ட்டிங்க தானுங்க. கண்டிப்பாக. நீங்கள் அதான் சொல்கிறேன்னு, இந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டுலாம் நீங்கள் சட்ட போராட்டலாம் நீங்கள் அவன் ஸ்ட்ராங்கு, அவ்வளோ ஸ்ட்ராங்கு, ரத்தம் காயில் ஈரம்ன்றாப்புல அவர்கிட்ட போயிட்டுனா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் இது பண்ணணும். நல்ல வக்கீலை வைக்கணும், அதுக்கு சீனியர் கவுன்சில் யாராவது வச்சு வாதாட வைக்கணும். அது வந்து இவர்கள்ட்ட இல்லை. அப்போ நீங்கள் போயிட்டு சிபிஐன்னு கேட்டிங்கன்னா
தள்ளுபடி பண்ணி விட்டு போயிடுவாங்க. இந்த கோரிக்கையை எடப்பாடி எங்கேயா பொதுக்கூட்டத்தில் பேசினா உண்டு, கண்டிப்பா ஆணையம் அமைச்சிங்க எங்கே அப்படின்ற மாதிரி. கெசட்ல வரல இருந்து. ஏன்னா இப்போ அவங்க தானே காப்பாற்றின்னு இருக்கிறாங்க. ஆமா அது அவர் வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. விஜய்க்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பா. ம். அதே மாதிரி இன்னொரு தொடர்ந்து இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் நேற்று காவல் நீங்கள் சொன்ன மாதிரி போலீஸ் வந்து நேற்று கோர்ட்டில் சொல்லும் போது சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஆதவ் இந்த வண்டியை நிப்பாட்டு நீங்கள் இங்கேயே பேசிட்டு போயிருங்க, இங்கே போகாதீங்க, உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொன்னதாக சொல்கிறாங்க. அப்படி ஒரு விஷயம் பண்ணால் போலீஸ் வந்து காவல்துறையில் வந்து எப்போவுமே ஒரு ஆர்டர் மாதிரி நோட்டீஸ் மாதிரி இஷ்யூ பண்ணுவாங்க. ஆமாம் ரெண்டாவது அந்த இடத்துல தடுத்து நிறுத்துறதுக்கு போலீஸ்க்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, காவல்துறைக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. ஆமாம். அதை முடியாதுன்னு சொன்னால் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கும் பொழுது காவல்துறை ஏன் இதை அனுமதிக்கணும்? இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டம். விஜயை மட்டுமே குற்றவாளி ஆக்குறீங்களே. விஜய் உடைய இன்னெஃபிஷியன்ட்டு, இம்மெச்சூரிட்டி, அலட்சியம், இது எல்லாமே 4 மணிக்கு வர வேண்டியவர் எனக்கு என்னன்னு வந்ததுனால ஒரு பெரிய ஸ்டாம்பேட் ஆயிருக்கு. அதுக்கு விஜய் போட்டு அடின்னு அடிக்கிறீங்க, ரைட்டு. அதே நேரம் இந்த விரல் இந்த சைடு நீளணுமா வேணாவா? நாளைக்கு கோர்ட்டு கேட்குங்க, நம்ம கேட்கக்கூட தேவையில்ல. கோர்ட்டு வந்து சரிங்க இவர்கள் தான் அரசியல் கட்சி, அவர் அரசியல் செஞ்சாங்க, ஸ்டாம்பேட் ஆயிடுச்சு, நீங்கள் காவல்துறை வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்ல, 41 உயிர்கள் போகிறதுக்கு நீங்களும் ஒரு பொறுப்பாளி ஆகிறீங்கல்ல, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்கள் இது சம்மந்தமாக என்னென்ன சம்பாஷணைகள் பண்ணீங்க? எல்லாம் கொடுங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இல்லைங்க நான் அப்படி பேசினேன், நீங்கள் இவர்கிட்ட பேசுனீங்களா, அவங்ககிட்ட பேசினீங்க, உங்கள் மேலதிகாரிட்ட பேசுனீங்களா, இந்த கூட்டத்தை ஏன் இதே தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் என்ன வந்துச்சு, என்ன கோரிக்கை வந்துச்சு, மனு கொடுக்க வந்தாங்க, நீங்கள் ஏன் அவங்கள்ட்ட மனு வாங்காமல் பண்ணீங்க? யார் யார் துப்பாக்கி சூடுக்கு உத்தரவிட்டது, இதில் யார் யாருக்கெல்லாம் பொறுப்பு இருக்குது, இதெல்லாம் போச்சுல விசாரணையில். கண்டிப்பாக சேம் அதே விசாரணை. இப்போ ஒரு நபர் ஆணையமே நான் கேட்குறேன், அருணா ஜெகதீஷன் நாளைக்கு கேட்பாங்கல்ல, எஸ்பி என்ன பண்ணீங்க, இவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டம் வந்த பிறகு ஒரு டிஎஸ்பியை மட்டுமே நீங்கள் எப்படி பொறுப்பாக போட்டு அங்கே பண்ணீங்க? எஸ்பி ஸ்பாட்டுக்கு போனீங்களா? எஸ்பி மேலதிகாரிகள்கிட்ட இது சம்மந்தமாக பேசினாரா? கூட்டத்தை போலீஸ் தான் பர்மிஷன் கொடுக்குது, கட்டுக்கடங்காத கூட்டம் போகுதுன்னு நீங்கள் நினைக்கலையா? உங்களுக்கு அது தோணலையா? உங்களுடைய க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் இதெல்லாம் வரலையா? அப்போ நீங்கள் ஏன் தடுக்கலை? இல்லைங்க நாங்கள் தடுத்தோன்னா அவங்க அதை மீறி போகிறாங்கன்னா, போலீஸுடைய இதை மீறுறாங்கன்னா நீங்கள் ஏன் அவங்கள கைது செய்யலை, அல்லது அவர்களே அங்கேருந்து அப்புறப்படுத்த முயற்சிக்கல அப்படின்ற கேள்விலாம் வரும். இதில் எந்தெந்த அதிகாரி வரைக்கும் இதில் நீங்கள் பேசுனீங்க, ஆட்சியர் என்ன பண்ணியிருந்தாரு, இந்த கேள்விகள்லாம் நாளைக்கு வரும். அதனால் இது வந்து நீங்கள் பெரிதாக ஊடகங்களை வைத்து ஆதரவு பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் வச்சு விஜய் மோசம்னு அடிக்கலாம். பலரும் மாப் மென்டாலிட்டியில் விஜயை திட்டிகிட்டே இருக்கலாம். ஆனால் கோர்ட்டு அப்படி பார்க்காது. கோர்ட்டு பொதுவாக தான் எடுத்துக்கும். கண்டிப்பாக அவர் தப்பு, நீ என்ன பண்ண சொல்லுன்னு கேட்கும். கண்டிப்பான. இதை தொடர்ந்து அவர் காவல்துறையில் சொன்னது, அவர் டேவிட் ஆசீர்வாதம் அவர்கள் சொன்னது என்னென்னா, நாங்கள் இவ்வளோ பேர் 500 பேர் வந்து நாங்கள் காவல்துறை வந்து நாங்கள் பாதுகாப்பு நிப்பாட்டியிருந்தோங்க. நாங்கள் அவங்க கேட்கும்போது 10,000லேருந்து சொன்னாங்க, 20,000 வரைக்கும் நாங்கள் வச்சோம், 30,000 மேல். இதுக்கு மேலே வரும்போது காவல்துறை எண்ணிக்கையை கூட்டியிருந்திருக்கலாம். நோக்கமே இருக்காது. சிபிஐ விசாரணை நான் தான் சொன்னேன். ஒன்று கோர்ட்டு தீர்மானிக்கணும், கோர்ட்டை நீங்கள் நம்ப வைக்கணும். இல்லாட்டி கோர்ட்டு எப்போ சிபிஐ விசாரணை கொடுக்கும்? நீங்கள் அந்த அண்ணா நகர் சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கில் அந்த அந்த விசாரணை நடைமுறையை மீறுறாங்க. ஒரு குழந்தையை விசாரிக்கணும்னா குழந்தைகள் நல அலுவலர் கூட இருக்கணும், பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் கூட இருக்கணும், அதிகாரி யூனிஃபார்மில் இருக்கக்கூடாது. இது எல்லாமே மீறப்படுது. மிரட்டுறாங்க பேரண்ட்ஸை. இப்படிலாம் போகும்போது கோர்ட்டு கடுமையாக கோவப்பட்டு சிபிஐ விசாரணைக்கு விடுது. அதே மாதிரி நம்ம அஜித்குமாருடைய மரணத்தில் அரசு தரப்பு தான் எதிர்த்தரப்பு. அப்போது அரசு தரப்பில் காவலர்கள் இந்த மாதிரி திட்டமிட்டு கூட்டிகிட்டு போய் பல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அடிச்சே கொண்டிருக்காங்கன்றது குற்றச்சாட்டு. ஆனால் அரசு தரப்பில் வலிப்பு வந்து இறந்துட்டாருன்ற மாதிரி இந்த விவகாரத்தில் பெரிய அளவில் அரசு தரப்பில் செயல்படல. சிபிசிஐடி விசாரணை போட்டாலும் அதில் வந்து சரி இருக்காது அப்படின்னு நீதிமன்றம் கருதுனதுனால அவங்களுடைய நீதிமன்றத்துடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் ரொம்ப கடுமையாக கவர்மெண்ட்டுக்கு எதிராக போகும் பொழுது 24 அவங்க தான் சொல்கிறாங்க, 24 லாப கட்டத்து நடந்திருக்கு, நீங்கள் எப்படி நடத்தியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி இதை எப்படி பார்த்துருக்கீங்கலாம் கமெண்ட்ஸ் வரும்போது கவர்மெண்ட்டே வந்து நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னா பிறகு கோர்ட்டு நிறுத்திட்டு சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அப்போ சிபிஐ விசாரணைன்றது மாநில போலீஸுடைய விசாரணை அல்லது சிபிசிஐடி இந்த மாதிரி விசாரணைலாம் அதில் திருப்தி இல்லை அப்படின்னா ஓகே. இங்கே குற்றம் சாட்டப்பட்டது வந்து எதிர் டீம் தாவேகா. இங்கே குற்றம் சாட்டுற இடத்துல இருக்கிறது அரசு விசாரிக்குது. இப்போ இவர்கள் எப்படி கொண்டு போகலான்னா, இங்கே பாருங்கள், இவர்கள் குற்றம் சாட்டுறாங்க, அரசு ஆணையம் போட்டிருக்கு, ஆனால் அரசே தீர்ப்பையும் எழுதுது. ஆணையம் எப்படி போகணுன்னு அரசே மறைமுகமாக நிர்பந்திக்குது. எப்படின்னா அரசு துறையில் உள்ள வருவாய்த்துறை செயலரும் காவலில் உயர் பதவியில் இருக்கிறவங்களும் ப்ரெஸ் மீட்டுன்ற பேர்வையில் அவர்களே தீர்ப்பு எழுதுகிறார்கள்.
இது எங்களுக்கு நல்லதாக தெரியல, இந்த விசாரணையில் வந்து எங்களுக்கு மாற்றம் வேணும்னு கேட்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வக்கீலை கொண்டு போனோம்ல. அதனால் அங்கே போயிட்டு 100 பேர் குத்துனாங்க, கத்தியை வச்சு கீறினா, ஆம்புலன்ஸ் போனால் அமுக்குனானா நீதிபதியை காண்டாயிடுவார். நீ கிளம்பு அப்படின்ட்டு அவங்க விசாரிக்கிட்டோம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலான்னு. ஆனால் இங்கே இன்னொரு சில விஷயங்கள் இருக்குங்க. ஒருத்தரை வந்து என்கவுண்டர் பண்ணாங்கன்னா பிஏஎல் போகலாம். பிஏஎல் எல்லா பிஏஎலும் கோர்ட் எடுத்துக்காது. அப்போ நீங்கள் சம்மந்தப்பட்ட குடும்பத்தார் போனால் தான் எடுத்துக்கும். 5 பேரை வேளச்சேரியில் என்கவுண்டர் பண்ணாங்க. நீதிபதி விசாரணையில் வச்சு வாங்குன்னு வாங்கினார். ஆனால் தீர்ப்பு வரும்போது நீங்கள் பிஏஎல் போடுறவங்க யார், அந்த குடும்பத்துலேருந்து யாரும் போகலன்ற மாதிரி அது ஒன்றுலாம் போச்சு. அதனால் இந்த மாதிரி சிபிஐ விசாரணை இவங்க உஷாராக என்ன பண்ணணும், அந்த ஃபேமிலியை வச்சும் ஒரு சீனியர் கவுன்சிலை வச்சு போடணும். கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் இவர்களுக்கு சாமர்த்தியம் பத்தாது. இப்போவும் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு உண்டான லாயர் தான் வச்சிருக்காங்க. அதே லாயர் தான் வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ லாயர்லாம் கூட ஒதுக்கி விட்டாங்க. அவங்க நல்ல லாயர்லாம் இருக்காங்க. விஜயுடைய வக்கீலே இருக்காரு, நல்ல வக்கீல், நாலேஜபிள் பர்சன்லாம் இருக்காங்க. இவங்க அவங்களாம் இல்லை, புஷி ஆனது ஆளுங்களாம் போட்டா அதெல்லாம் மயிலா எஸ் 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 நோ 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 இந்த தில்லுமுல்ல வருவாங்க, கமல்ஹாசன் கூட்டு வருவார் அந்த மாதிரி. அதனால் இது ஒரு பெரிய சீனியர் கவுன்சிலு, ஒரு போனார்னா இது அடங்கும், அந்த சீனியர் கவுன்சில் இவங்கள்ட்ட இருக்காரு, அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால் அந்த சிபிஐ விசாரணைன்றது நீதிமன்றமும் அதோடைய நியாய தர்மம்லாம் பார்க்காது, நடக்காது. கண்டிப்பான. தொடர்ந்து ஒரு 2 வாரத்துக்கு உண்டான பிரச்சாரத்தையும் அவர் ஒத்தி வச்சிட்டாரு. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை ஒரு பிரச்சாரத்தை எந்த மாதிரியான விஷயத்தில் கொண்டு போக வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நல்லா வீட்டு விட்டு வெளியே வராரா பாருங்க, அப்புறம் பிரச்சாரத்தை பற்றி பேசலாம். அவர் வந்து நூலாகி அந்த அவளாகி வீட்டுக்குள்ளே உட்காந்து இருக்காரு. ஏங்க நான் என்ன கேட்குறேன், நடந்துச்சிங்க, 41 பேர் இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு இரங்கல் தீர்மானம் கூட தெரிவிக்க மாட்டேன். அட ஒரு மன்னிப்பு கேட்டு கௌரவமாக மன்னிப்பு கேளு. இல்லை நான் ரொம்ப லேட்டாக வீடியோ பார்க்குறாரா என்னன்னு தெரியல. நம்ம ஒன்று சொல்லி 3 நாளுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு விஷயத்தையும் பண்ணுறாரு. ஏங்க அவங்க ஆட்கள்கிட்டயே நேரடியாக சொல்கிறாங்க. அவர் வந்து இப்போ எப்படின்னா, அவர் யார் அணுகிறது, அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறது யார், அவர் கோவத்தை யார் இது பண்ணுறதுன்னா, இப்படிலாம் வந்துட்டு அரசியல் நடத்த முடியாதுங்க. அரசியல்வாதி 10 பேர்கிட்ட யோசனை கேட்கணும் தலைவர். சரி நீங்கள் உங்கள் தகுதிக்கு புஷி ஆனது ஓடி ஒழிஞ்சிட்டாரு, கான்டாக்டே பண்ண முடியாது, சுவிட்ச் ஆஃப் வேறு. சிடி நிர்மலா உங்கள் தகுதிக்கு ஆள் கிடையாது. ஆதவர்ஜினா ஜாலி டூரில் இருக்கிறாரு, பாருங்கள் நிலமையை பாருங்கள், ஜாலி டூரில் இருக்கிறாரு. வேறு யார் இருக்கிறார், அந்த அருண்ராஜ், வெங்கட்ராமனா அவரையும் சேர்த்து விட இவங்க உட்காந்தாருன்னா அவர் அடுத்த ரூமில் வந்துருப்பார், கூப்பிட்டா தான் வருவார், அந்த மாதிரி அவர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டக்குன்னு ஏதோ ஒரு கட்சி இல்லை ஏதோ ஒரு பெரிய பத்திரிகை ஆசிரியர், பெரிய பத்திரிகை ஆசிரியர் எங்கே இருக்கிறான், வேறு இடத்துல இருக்கிறான், எல்லாம் சார் போட்டாச்சு. ஆமாம். அதனால் நீங்கள் உங்களுக்கு தோன்ற ஒரு பொதுவான ஆட்கள் இல்லை, நீங்கள் ஏடிஎம்கேலேயே யார்கிட்டையாவது கூப்பிட்டு, டிஎம்கேல கேட்டால் கூட சொல்லுவாங்க. கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் கோபமாக இருப்பாங்க, நீ யோசனை கேட்டால் சொல்லுவான், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு. அந்த மாதிரி பேசுங்க யார்கிட்டையாவது. நீங்கள் யார்கிட்டையுமே பேச மாட்டீங்கன்னா நீங்கள் எப்படிங்க, குறைந்தபட்சம் ஓரளவுக்கு மூத்த பத்திரிகையாளர்களை வச்சு ஒரு கூட்டம் வீட்டுக்கு, சும்மா இந்த கூட்டம்லாம் இல்லை, வீட்டுக்கு வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு என்னங்க பண்ணலாம், இந்த மாதிரி போட்டு எல்லாம் அடிக்கிறீங்க நியாயமா, நான் மட்டும் நான் வேண்டி விரும்பியா, நான் கிளம்பும் போது 41 பேரை கொள்ளணும் நான் வந்தேன், எனக்கு சில விஷயங்கள் தெரியலன்னா நீங்கள் இது பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி கொலை குற்றவாளி ரெண்டு ஆச்சு அப்படிங்க, இது பண்ண என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னா பாதி பேர் ஆஃப் ஆகிடுவாங்க. கவர்னரு ரம்மி மேட்டரில் போட்டு அடி டெய்லி இவங்க உட்காந்து கண்ணீர் வைப்பாங்க. எப்படி இந்த அன்பில் மகேஷ் கண்ணீர் வடிக்கிறார்ல, அதே அப்போ இருந்துதான் வேறு மாதிரி வடிச்சிருப்பார். ரம்மி ஆடாதரான்னு சொன்னேன் கேட்டானா அப்படின்னு அழுதுருப்பார். அப்போ டெய்லி வரும் பார்த்தீங்களா அப்போ நியூஸு. இப்போ எங்கே போச்சு, இப்போ யாரும் ரம்மியில் தற்கொலை பண்ணிக்கிறது இல்லையா, டெய்லி வருதுங்க, இன்னும் வருது. ஆனால் அப்போ ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஐயோயோ ரம்மி ரவின்னு. ஆக்சுவலாக அவர் பார்த்தாரு என்னடா பண்ணுறதுன்னு தெரில, டக்குன்னு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டாரு, பேசினார். அதுக்கப்புறம் அந்த கருத்து கொஞ்சம் மாறுச்சு, அவர் மீதான விமர்சனம் கொஞ்சம் மாறுச்சு. இது ஏன் அவர் ரேஞ்சிக்கு என்எஸ்ஏ டெப்யூட்டி டைரக்டருங்க, அவர் 22 ஏஜென்சிகளுடைய தலைவர். இன்றைக்கும் போனால் பல ஐபிஎஸ் சல்யூட் அடிச்சு நிற்பான் அவர்கிட்ட. டக்குன்னு போய் அவர் இந்தியாவிலேயே ஹோம் மினிஸ்டர்கிட்ட பேசுகிறவர், அவர் இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு பேசுனது அவசியமா? எந்த இடத்துல எங்கே எப்படி இறங்கி போகணுன்றது அவர் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்து நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா இதுதான் காரணம் விஷயத்தை விலைக்கு சொன்னோன்னே அவங்க வந்து வெளியில் ஆமாங்க அவர் பக்கம் நியாயம் இருக்குது, இன்டெலெக்சுவல் கேமுங்க, இவங்க இந்த நீட்டை விலக்குவோன்றாங்களா, அந்த மாதிரிலாம் விஷயத்துக்கெல்லாம் பண்ண முடியாதுங்கன்னு எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. அது மேட்ரு திரும்பிச்சு. பண்ணு என்ன கெட்டு போகுது, நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா, அப்போ நீங்கள் வந்து கூப்பிட்டு பேசுனது பண்ணணும், சில பேர்கிட்ட யோசனை கேட்கணும். எதுவுமே பண்ண மாட்டேன் வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பானா என்னங்க கணக்கு. அவர் ஓடி போயிட்டார், தலை மாதிரி வானா புஷி 3 தனிப்படையான்,
ஒன்றுமே கிடையாது, தனிப்படையும் கிடையாது, எந்த படையும் கிடையாது. நான் அவங்கள்ட்ட கேட்டா, ஏங்க அவங்களெல்லாம் நாங்கள் கைது பண்ணுவோமாங்க? நான் சொன்னேன், புஜியை மட்டும் கைது பண்ணீங்க வச்சுக்கங்க, விஜய் போயிடுவாருங்க. அவர் அவ்வளோ நேசிக்கிறாரு. அவர் நேராக அடுத்த செகண்ட் பிஜேபி வர சொல்லி சைன் பண்ணிடுவார். முடிஞ்சிச்சு கதை, பார்த்துக்குங்க. சார் அந்த ஐடியாவே இல்லை சார். இவங்களா ஃபார்மல் சார் அரெஸ்ட் இவங்கெல்லாம். இல்லை புசியை கைது பண்ண அவர் எங்கேயும் போயிட மாட்டார்லண்ணே, டிஎம்கேல ஜாயின் பண்ணிட மாட்டார் அவர். அது உள்ளே வச்சு இன்ட்ராகிரேஷன் பண்ணுறதுல நடக்கும். அது வாய்ப்பு இருக்கும் சார். நான் வேணா ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணட்டுமா சார்? அதை மாதிரி அதை மாதிரி நான் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறேன் சார். யோ ஏற்கனவே என்கிட்ட 2 பேர் இருக்கிறான், சரி நீயே இருப்போ அப்படின்னு. அதனால இவர்களுக்கெல்லாம் எல்லாமே சினிமாலேயே பார்த்து பழகிட்டாங்களா? இதெல்லாம் எதிர்பார்த்தா நாங்கள் அரசியலுக்கு வரணும். நீங்கள் யாருக்கு எதிராக பண்ணுறீங்க? திமுக மாதிரி 75 வருஷங்க வச்சு நரிசிக்கிடுவாங்க கர்பாம்பூச்சி மாதிரி. கண்டிப்பாக. இதை தொடர்ந்து நேற்று தருமபுரியில் எடப்பாடியார் அவர்கள் வந்து பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்காருன்னு, அதில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த இரங்கல் தீர்மானம் கூட படிக்கல அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னீங்க. அவர் கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கரூரில் இருந்தவங்களுக்கு 2 நிமிஷம் மௌனஞ்சலி செலுத்திட்டு தான் அந்த கூட்டத்தை ஆரம்பிச்சிருந்தார். அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து நம்ம முதல்வரில் இருந்து அரசு அதிகாரிகள் வரைக்கும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடிக்கிருந்தார். அதில் முதல்ல அவர் சொல்கிற ஒரு வார்த்தை வந்து எதுக்கு வந்து இந்த பதட்டம் தேவைப்படுது அப்படின்னு முதல்வர் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பித்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? முதல்வர்கள் மீது குற்றச்சாட்டு வடிவேல் ஒரு 10 ஆடு திருடினா இது நடக்கும் தெரியுமா? ஐயா ஆடு திருடிட்டான் ஐயான்னு. அப்போ வடிவேல் உட்காந்துங்கன்னு எது பேசினாலும் அடிக்க போவாப்புல, எல்லாத்தையும் வெட்ட போவார், அடிக்க போவார். பஞ்சாயத்தார கத்துவாங்க, டேய் நீ என்னடா துண்ணுக்குற உட்கார்றா கம்முன்னு, நாங்கள் தான் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். இல்லைங்க ஐயா அவன் சொன்னா இப்படியே பண்ணிட்டு இருப்பாப்புல. கடைசியில் அவன் பயந்து போய் ஐயா ஆடே காணா கனவு கண்ண போயிடுவான். கிளம்புன்னு கூட்டத்தை கலைப்பாப்புல. அப்போ ஒரு பெருசு வரும் அப்படியே, எனக்கு என்னமோ உன்னை பார்த்தாதான் சந்தேகமா இருக்கணும். அந்த மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி கொடுத்த ப்ரெஸ் மீட்டு அந்த பதற்றம், அதை தான் இவர் சொல்கிறார் அந்த பெருசு மாதிரி. எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா தான் சந்தேகமாக இருக்குது, இவ்வளோ பதட்டப்படுறீங்களே ஏன் இவ்வளோ? ஏன்னா ஒரே மாதிரி பாருங்கள், பேட்டர்ன் பாருங்கள். இவர் வந்து அங்கே வந்த முன்னே கதவை மூட்டாரு, லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. எனக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்குண்ணே. ஒரு மாநாடு நடத்துவாங்க அல்லது வந்து இந்த மாதிரி முப்பெரு விழா இது மாதிரி நடத்துகிற விஷயங்களில் தண்ணி பாட்டில் வைக்கிறது, தண்ணி பாட்டில் கொடுத்து விடுறது நியாயமாக பார்க்கலாம். பொதுக்கூட்டம் நடந்த இடத்துல திமுக எந்த இடத்துல தண்ணி வச்சிருக்குண்ணே? இது வரைக்கும் நம்மளும் பல கூட்டங்களை பார்த்துருக்கோம். பொதுக்கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கிற இடங்கள்ல கூட்டம் வராது. அதை பற்றிலாம் கவலைப்படுறீங்க இல்லை? அந்த இப்போ பிரச்சார கூட்டத்துக்கு இவங்க போகிறாங்க. அது நான் என்ன சொல்கிறேன், மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்துகிறீங்க, காலையிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, 7 மணிலேருந்து நிற்கிறான். குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஏதாவது வேண்டிய வசதி பண்ணுமா வேணாவா? தண்ணி கேன் கிடைக்கிற மாதிரி அட விற்றுட்டு போனால் கூட வாங்க. அவங்க ஒரு பெண் சொல்கிறாங்க, தண்ணி கேன்லாம் வச்சுருக்காங்க, நாங்கள் கேட்டால் தரலன்றாங்க. நீங்கள் ரொம்ப நேரம் இருந்தால் தண்ணி இல்லைனால கண்டமாயிடுவீங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் பொறுப்பு இல்லாமல் ஒதுங்கலாம் முடியாது விஜய். இல்லை அது இருக்குன்னு, நீங்கள் மத்தியானம் வந்திருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்தே இருக்காது. இல்லை இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளில் இப்போ நாங்கள் எங்கள் கூட்டத்தில் இப்படி வச்சுருக்கோங்கிற மாதிரி விஷயத்தை அவர் கேள்வி வைக்கிறாரு செந்தில் பாலாஜி. இவ்வளோ செருப்பு இருக்குல்ல, ஒரு தண்ணி பாட்டிலுக்கு தான் கேட்குறாருல, அதில் நியாயம் இருக்குதா இல்லையா? தண்ணி இல்லாமல் மயக்கம் வரும், மூச்சு திணறல் வரும், எல்லாம் வரும், டீஹைட்ரேஷன் வரும். அது நடந்ததா இல்லையா? அப்போ நம்ம வைக்கிற இது வந்து ஒரே இது இந்த மாதிரி வரணும். போலீஸ் சைட்லேயும் அதாவது தண்ணி சப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கணும். இவர்களும் இல்லாட்டி கட்சிக்காரனை கூப்பிட்டா சொல்லியிருக்கணும். மொத்தத்தில் எல்லாரும் பொறுப்பு இல்லாமல் நடந்து உயிர் போனது தான் மிச்சம். அப்போ இந்த விவகாரத்தில் அவர் வைக்கிற சில விஷயங்கள் பொதுவான எல்லாருடைய கணிப்பின்னு வர்றது பார்த்தீங்கன்னா அங்கே முறையான ஏற்பாடு இல்லை. இதுக்கு காரணம் நான் வந்து பல இதில் நான் பேட்டிகளில் இவர்களை நான் சொல்லியிருக்கேன். நீ ஒரு மாநாடு நடத்துகிறேன்னா முதல்ல உன் தொண்டரை பற்றி தான் கவலை பண்ணணும். ஆனால் காலையில் 6 மணிலேருந்து அவன் இடம் பிடிச்சி உக்காந்துருப்பான். அப்படி உக்காடுறவன் நீ 4:30 மணிக்கு வருவேன், உச்சி வெயிலில் உட்காந்துருக்கான். ஒரு மேற்கூரை போடுறது கூட உனக்கு என்னைக்காவது தோணிருக்குதா? விக்கிரவாண்டி மாநாட்டில் தோணுச்சா? ராம்பாக்கு போடுறிய அதே ஈவெண்ட் டீம் தானே இருக்க போகுது. ஏன்பா மேற்கூரை போடணும், அழகாக போட போகிறான். வெயில் அடிக்கலைனால பாதி டீஹைட்ரேஷன் குறைஞ்சிருமா குறையாதா? சரி விக்கிரவாண்டி மாநாடு எதை தவறிட்டீங்க, மதுரை மாநாடு ஏன் அப்படி பண்ணீங்க? இன்னொன்று நான் சொல்கிறேன், நீங்கள் உயிரிழந்தவர்களை பற்றி யாரை பற்றி அதை கவலைப்பட்டுருக்கீங்களா? யாருக்காவது நிதி உதவி கொடுத்துருக்கீங்களா? திமுக அதிமுக பாருங்கள், தொண்டர்களுக்கு ஏதோ ஒரு நிதி உதவி கொடுப்பாங்க. போய் ஸ்டாலினை போய் படம் திறப்பாருங்க, வட்டச்செலவு இருந்தால் கூட போய் படம் திறப்பார். சஜி 25 வருஷம் அவங்களோட ட்ராவல் பண்ணவன், கேரளா திருநெல்வேலி பார்த்துக்கிட்ட ஆள், விஜய்க்கு நண்பர், புஷிக்கு ரைட் ஹேண்டு, தன்னுடைய சொத்து கித்தெல்லாம் விற்று மன்றத்துக்காக கொண்டவன். மாவட்ட செயலாளர் நியமிக்கிறீங்க. அதுக்கு பிறகு இன்னும் வேகம் எடுத்து மரம் இல்லெல்லாம் விற்று ஒன்றும் இல்லாமல் போய் ஏதோ லாஸ்ட்டில் ஹார்ட் அட்டாக்ல செத்தே போயிட்டாங்க. அதில் 2 பொம்பளை குழந்தைங்க சென்னையில் செத்து போகிறாப்புல. போய் பார்க்கணுமா நான் விஜய்? நீங்கள் போனால் ஸ்தம்பிச்சிடும். சரி போகல, புஷியை அங்கே அனுப்பி வைக்கிறீங்க. அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை
போய் நீ விஜய் பார்க்கணுமா வேணாவா கண்டிப்பா கேட்டால் ஸ்தம்பிச்சிடும். அப்போ அஜித்குமார் வீட்டுக்கு மட்டும் எப்படி போனீங்க? அப்படின்னா கொடைக்கானல் ஷூட்டிங் மட்டும் எப்படின்னா போனாரு ஸ்தம்பிக்கல? ஸ்தம்பிக்கல. அது வந்து ஜீப்ல நின்று வராரு, மொத்தமே 5 பேர் தான் 5 பேர் நிக்கிறாங்க. தான் இருக்கான். அஜித்குமார் வீட்டுக்கு போனல, அதுவும் ஸ்தம்பிக்கல. உன் கூட 25 வருஷம் இந்த சஜி வீட்டுக்கு ஏன் போல? சரி ரைட்டு, நீ போலப்பா, ஸ்தம்பிக்கும்பா. அதுக்கு அடுத்து உடனே ஒரு பூத் கமிட்டி கூட்டம் கோயம்புத்தூர் நடத்துறீங்க. சஜி ஃபேமிலியை கூப்பிட்டு படத்திறப்பு நடத்தி அந்த ஃபேமிலி கையில் ஒரு 25 லட்சமோ 50 லட்சமோ இன்னைக்கு கொடுக்குறல 20 லட்சம் 20 லட்சம்னு கொடுத்து இந்த குடும்பத்துக்கு நான் என்றைக்கும் துணை இருப்பேன்னா எவ்வளோ பேர் அப்படியே நம்ம யாராவது பேச முடியுமா? இதை நான் பல தடவை நான் பேசியிருக்கேன். அப்போல்லாம் என்னை திட்டிருக்காங்க. அவன் அதை கூட உணரலைங்க. அவன் வந்து என்னை திட்டத்தை தான் குறியா இருக்கிறான். நான் சொல்கிற நியாயத்தை கூட நான் யாருக்கு சொல்கிறேன்? உன் ஆள் தான் சொல்கிறேன். உன் பார்வை தப்பியான்றேன். நீ வந்து உன் தொண்டரை அந்த பார்வை தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் காக்க வச்சு வர்றது. காத்து கிடக்கட்டுமே, என்ன இப்போ இந்த எண்ணம் இன்னைக்கு விடிஞ்சுது அவன் தலையில். இது அவர் சொல்கிறார்ல, எனக்கு மட்டும் இங்கெல்லாம் நடக்காது, கரூரில் மட்டும் நடந்ததுன்னு. கரூரில் நடக்கலன்னா அடுத்த ஊரில் நடந்திருக்கும், பெரம்பலூரில் நடந்திருக்கும். நைட்டு போயிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் திட்டமிட்டு தானே அந்த கூட்டத்தை கொண்டு வந்து சேர்க்குறீங்க. ரோட் ஷோ ஏன் நடத்துறீங்க? திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருந்தேன், ரோட் ஷோ நடத்தாதீங்க. ஜெயலலிதாவை தான் இந்த இடத்துல உதாரணம் காமிப்பேன். அவங்களுக்கு வராத கூட்டமா? என்ன பண்ணுவாங்க? கூட்டம் மேடை போட்டுருவாங்க. ஆமாம். ஒரு பக்கத்தில் ஸ்கூல் மைதானமாக எங்கேயோ ஹெலிபேட் வச்சுருவாங்க. நேராக வந்து இறங்குவாங்க, காரில் நேராக வந்துடுவாங்க. பேசிவிட்டு அங்கேயே சாலுகளை வாங்கிட்டு நேராக போய் ஹெலிகாப்டர் ஏறி அடுத்த பாயிண்ட்டு. ஒரு நாளைக்கு 5 பாயிண்ட் முடிப்பாங்க. நீயும் பண்ணலாம்ல ஒரு நாளைக்கு 5 பாயிண்ட்டு. என்ன பிரச்சனைனா பேச வராது. அப்போ பேச வராதுன்னு என்ன பண்ணலாம்? அதுக்கு பதிலாக ரோட் ஷோ நடத்திட்டு வரலாம். இப்படி காமிக்கலாம். பைக்கில் வந்து பொத்துன்னு விட்றானா கண்டுக்காமல் போகலாம். நீ போகிற ஹைவேஸை தாண்டி எதிரில் வண்டிங்க வருதுல்ல, அதில் ஏறி போகிறானுங்க. வர்ற லாரிக்காரன் ஓரம் கட்டி நிற்கிறாங்க. லாரிக்காரன் ஓரம் கட்டி நிற்கிறாங்க. அவன் வந்து இடிச்சிட்டாங்க, 50 பேர் செத்து போயிடுவாங்க. ஆமாம். அப்போ நீ தானே கட்டுப்படுத்தணும். அறிக்கை விட்டால் போதுமா? வைகோ வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்குது. நான் போட்டு அடிச்சிட்டேன் தொண்டர்களா. எதுக்கு அடித்தேன்? ஒருத்தன் விழுந்தானா 50 பேர் நசுங்கி நெரிசலில் சேர்த்துருவான். அன்னைக்கு பேசிக்கிறாரு 2015. அப்போ இவன் தொண்டர்களை பாதுகாக்கணும். இப்போ அதுக்கு நான் எந்த லெவலில் யாருங்க இப்போ விட்டுருங்க. போர்வாள் அப்படியே துருப்பிடிச்சு உள்ள உரையில வேற மாட்டிச்சு, வெளியே வர மாட்டேங்குது. அப்போ அந்த டைமில் அவர் அப்படி பேசியிருக்காரு. அப்போ இது தொண்டனை பாதுகாக்க வேண்டியதும் பண்ண தலைவனுடைய கடமை. ஆனால் இது ஒன்றை வச்சுக்கிட்டு விஜயை போட்டு அடின்னு அடிக்கிறீங்களே. நீங்கள் அடிக்க விஜயகாந்த் சொன்னார்ல, திட்ட திண்டுக்கல் வையக்கல். அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இந்த கட்சியே ஒளித்தொழிக்க வேண்டிய கட்சின்னு சொன்னவரெலாம் நீ சொல்கிறாரு. என்ன திட்டினாலும் அந்த 41 ஃபேமிலி அவரை தான் நேசிக்குது. அப்படி தான் இருப்பான். நீ இந்த அடி அடிச்சேன்னா திமுக அடித்தாலே அது ஏதோ விஷயம் இருக்குன்னு விஷயம். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? எம்ஜிஆர் அடித்தாங்க அன்றைக்கி, அந்த மனுஷனை போட்டு அடிக்கிறாங்களேன்னு அந்த வெறுப்பு வந்துச்சுல்ல. அடுத்து ஜெயலலிதா அடித்தாங்க. இந்த அம்மாவை போட்டு அடிக்கிறாங்களேன்னு அந்த வெறுப்பு அப்படியே ஜெயலலிதா கடத்தினாங்க. அடுத்து விஜயகாந்த் அடித்தாங்க. ஏன் அந்த ஆளை போய் அடிக்கிறாங்க? ஏன்னா இவங்க எல்லாருமே பாருங்களேன் மக்கள் அபிமானம் பெற்றவங்க. ஆனால் இது என்னன்னா ஏற்கனவே கலைஞர் வந்து அவர் வைகோவை மட்டும் அடிக்கவே இல்லை. வைகோ தானே அடிச்சிட்டார்ல, அந்த தானா மாற அடிக்கிறப்ப அந்த மாதிரி அவரே சவுக்குல அவரே அடிச்சுக்கினாரு. அவருக்கு தானே குழி தோண்டினாரு. ஏங்க மோப்பனார் அவர்கிட்ட தாங்க போனாரு 96ல். நான் யார் தெரியுமா ஆவினாரு. ராமதாஸ் போனாருங்க, இவர் சந்திக்க மாட்டேன்ட்டாருங்க. அப்புறம் கலைஞர் வாரி அனுப்பிச்சிக்கினாரு. ஒவ்வொரு தலைவன் உருவாகிறது அவனுடைய நடத்தையை வச்சுதாங்க. கண்டிப்பா. நீ விஜய் நாளைக்கு ஆளாகனாலும் விஜயுடைய நடத்தை கரெக்டாக இருக்கணும். நீ காமெடி பீஸாக இருந்தால் பூட்ட கேஸ். தலைமை பண்புன்றது வேற. தலைவராக நீ கட்சிக்கு வந்துடலாம், தலைமை பண்புன்றது வேற. அதுதான் நான் திரும்ப நான் வலியுறுத்துறேன். ஜெயலலிதா நடிகை தானே, ஆனால் அவங்க 91 96ல் எப்படி இருந்தாங்க, அதுக்கு பிறகு எப்படி மாறினாங்க? தலைமை பண்பு. ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வந்தாங்களா இல்லையா? கலைஞர் என்ன கிராமத்தில் பிறந்தவர் தானே, 13வது இடத்துல இருந்தவர் 50 தலைவர்களை மீறி வந்தார்ல. என்னதான் எம்ஜிஆர் உதவி பண்ணி முதலமைச்சர் ஆகட்டாங்க, அடுத்த 50 வருஷம் அந்த ஆளு இல்லைன்னா டிஎம்கே இருந்திருக்குமாங்க? வாய்ப்பே கிடையாது. அப்போ எம்ஜிஆர் நடிகன்னு ஒதுக்குனீங்க, வந்து கட்சி ஆரம்பிச்சார்ல, 13 வருஷம் கலைஞரை வீட்டில் உட்கார வச்சார்ல. இது எல்லாம் தான் தலைமை பண்பு. நான் வருவேன், மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க, ஓட்டு போட தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் கஷ்டமான டைமில் நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க தாங்க எல்லாம் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் வைகோ சொல்கிறீங்களே, பொடால பிடிச்சி உள்ளே போட்டாங்களா, அதனால ஜாமீன் கேட்டு வரமாட்டான்ட்டு உள்ளே இருந்தாங்க தெரியுமா? கலைஞர் போய் கட்சியில் நக்கீரன் கோபால் ஜாமீன் வாங்கினார். கலைஞர் போய் நீயும் ஜாமீன் வாங்க, 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. கலைஞர் எப்படி வைகோ காலி பண்ணாருன்னு கேட்டிங்களா? இதுதான் இப்படிதான் போய் வாடான்னு நினச்சிக்கிட்டாரு, எதிரியை பக்கத்தில் வச்சுக்கினாரு, காலி பண்ணிட்டார். இதை தொடர்ந்து நேற்று அவர் பேசும்போது துணை முதல்வர் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. உல்லாசமாக நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, மக்கள் இங்கே கஷ்டப்பட்டு இருக்கும்போது உங்களுக்கு உல்லாச பயணம் தேவைப்படுதா, அது துபாய் வரைக்கும் உல்லாச பயணம் தேவைப்படுதா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை துணை முதல்வர்கள் மீது வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? உண்மைதானுங்க.
நீங்கள் எல்லாரும் முதல்வரே வந்துட்டார் நைட்டு. அவர் காலையில் வர வேண்டியவர் நைட்டு வந்துட்டார், நைட்டே வந்துட்டார். அவர் பேட்டி கொடுக்கறது மற்ற அமைச்சர்கள் எல்லாமே இருக்காங்க. ஒருத்தர் ஓவராக அழுகாட்சி வேஷம் இருப்பார், இவர் ரசிகர் மன்ற தலைவர். அவர் முதல்ல இன்னொன்று என்ன சொன்னாங்க, பாரா துணை முதல்வர் இது துபாய் பயணத்தையே கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டாருனாங்க. சரி வந்துட்டு இருப்பாருன்னு பார்த்தா இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தெரியுதா, நானும் வரலன்னா இதாகிடும்ன்ட்டு நான் வந்துட்டு மேலே போட்டு அந்த இதை அறிவிச்சுட்டு மறுபடியும் நான் நண்பர் சுற்றுலாவே நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு. ஒன்று கிரிக்கெட் மட்டும் போய் பார்க்கல, பார்த்துருந்தா எடுத்து போட்டிருப்பாங்க, அதனால் அதுக்கு மட்டும் போல மறுபடியும் போகிறாரு. இது என்ன வகை மனப்பான்மை? நீங்கள் துணை முதல்வர், இன்பத் துன்பங்களில் நீங்கள் கூட நிற்கணும். உங்களுக்கு அதுக்கு தான் இவ்வளோ, அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு இது பட்டு வந்திருந்தா அதோடைய வேல்யூ தெரியும். உங்களுக்கு ஈஸியாக கிடச்சனால நான் வந்தேன், வரலன்னு நீ சொல்லக்கூடாதுல்ல, அதனால் வந்துட்டேன், நான் போயிட்டேன் அப்படின்றது. இது எல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் கடுமையாக எதிரொலிக்கும். நீங்கள் எப்படி ஏங்க, சென்னை நீங்கள் தானேங்க, சென்னையில் நீங்கள் தானேங்க முதல்ல இது சென்னைக்கான பெரிய மினிஸ்டர் நீங்கள் தாங்க, துணை முதல்வர், திருவள்ளிகிரி சாப்பாக்கம் தொகுதி எல்லாம் 13 நாள் அந்த தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. உங்கள் ஆளுங்க தானுங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டு வந்தானுங்க. பட்டியலின மக்கள் அது இதுன்னு உருகுறீங்கல்ல, இந்த அவர் கண்ணீர்லாம் வடிக்கிறாருல்ல, அவங்க வீட்டில் பிள்ளைங்க இல்லையா? நீங்கள் அவங்க வயிற்றில் அடித்தா அந்த பிள்ளைங்க வயிற்றில் அடித்த மாதிரி தானே. அப்போ மட்டும் அன்பில் மகேஷ் கண்ணீர் வராதா? 5000 ரூபா குறைக்கிறீங்களா? அவன் என்ன கேட்டான்? என்னை பர்மனன்ட் பண்ணா கேட்டான், ஏன்பா நான் 23,000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறேன், ராம்கேல ஒப்பந்தம் போடுறேன், 5000 ரூபா குறைச்சி அங்கே போய் வேலை செய்ய சொல்றியே, என்னையா நியாயம்? அவ்வளோதானே கேட்டான். போய் பார்த்தீங்களா? நான் என்ன சொல்கிறேன், 13 நாள் போராடுறான். நீங்கள் போய் நீங்கள் அப்போ தானேங்க கலைஞருடைய பேரன்னு சொல்லிக்கிறீங்களா? இதானே கலைஞர் ரூட்டு. போய் உக்காந்து என்னங்க ஆச்சு, என்னங்க பிரச்சனை சொல்லுங்கள், உங்களை எப்படி பார்ப்பாங்க? இல்லைங்க இந்த மாதிரிங்க 23,000 ரூபா வாங்கியிருந்தோம், அங்கே 16,000 ரூபான்றாங்க, அவ்வளோதானே. உங்களுக்கு உங்கள் சம்பளம் கிடைக்குங்க, உங்கள் சர்வீஸ் கட் ஆகாதுங்க. இதெல்லாம் இருந்தால் ராம்கே, இல்லைன்னா நீ கெட் அவுட், நான் பார்த்துக்குறேங்க. தெய்வம் மாதிரி கும்பிடுவான். உங்களுக்கு காலை உணவும் சேர்த்து நாங்கள் ஃப்ரீயாக ஏற்பாடு பண்ணிக்கிறேங்க. இது எப்படி இருக்கு? அதை விட்டு அவன் போராட்டம் பண்ணி அவனை தூக்கி கிரிச்சு பெரிய பிரச்சனையான பிறகு ஒரு 10 பேருக்கு புது ட்ரெஸ்ஸை போட்டு காலை உணவு என்னோட உட்காந்து சாப்பிடுங்கன்னா நடிப்பு மாதிரி தெரியுதா இல்லையா? அப்போ இந்த அரசியல் கூட செய்ய முடியலன்னா நீங்கள் என்னங்க அரசியல்வாதி? உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது அந்த எலைட்டுன்றல, இது ஒரு வகையான எலைட்டு தானே. நீங்கள் அங்கே போராடிக்கிறீங்க, லெஃப்ட் வாங்கி நேர் ஸ்டேடியது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க. இன்னொன்று யார் துறை அமைச்சர் கூட பார்க்கல, கோபா அமைச்சர் பார்க்குறாரு, எதுக்கத்தாலும் எரிஞ்சு விடுவார் அவர். 1 2 ஆக்கி விட்டார் அவர். இதுதான் நடந்தது. அதனால் இப்போ இன்றைக்கி அவங்க ஃபார்ம் ஆகிட்டாங்க. எப்படி ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னா தமிழ்நாடு அளவில் ஒரு அமைப்பாக ஃபார்ம் ஆகிருக்காங்க. இது யார் பண்ணா? அன்றைக்கே நீங்கள் தண்ணி ஊற்றி அணைச்சிருந்தீங்கன்னா சின்ன நெருப்பு இருக்கும்போது அணைஞ்சிட்டு இருக்கோம். இப்போ அது பற்றிட்டு எரியுது. இதுதான், அதனால தான் சொல்கிறேன், இவர்கள் பார்வை, இவருடைய இதெல்லாம் எல்லாம் ஆல் இஸ் வெல், அதிகாரி நல்லா இருக்கணுவான், சூப்பராக இருக்கணுவான். அப்படியா, துபாய்க்கு போகலாமா? நான் தாராளமாக போங்க தலைவரை, இங்கே எல்லாரும் பார்த்துக்கலாம், அருமையாக இருக்கும், சூப்பராக போயிட்டு வாங்கன்னுவான். நாளைக்கு இவன் போயிடுவான் தோத்தோன்னா, நீங்கள் வீட்டில் உட்காந்துருப்பீங்க. அதை தொடர்ந்து அவர் கூட்டணி கட்சிகள் மீது, திமுக கூட்டணி கட்சிகள் மீதும் இதே கண்டுபிடிச்சு அந்த புகாரை வச்சுருந்தார். திரும்ப அவர்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, உங்களுடைய மாநில மாநாடு திருச்சியில் நீங்கள் அது இது வாங்குறது, பெர்மிஷன் வாங்குறது எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, கம்யூனிஸ்ட் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. இன்றைக்கு அவர் விஜய்க்கோ சரி எங்களுக்கோ சரி சில விஷயங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கோம், இதை கூட நீங்கள் இது பண்ணாமல் இருக்கிறீங்க, உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை தோணியில் பேசியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன காலம் வரும்? இப்போ தான் அனுபவிச்சு தானே இருக்கிறாங்க. இன்னும் திரும்ப நான் சந்தோஷமாக இருக்கிறாரு, புலம்பின்னுக்கிறாருங்க. விட்டா கட்சியை காலி பண்ணிட்டு வாங்க, அண்ணன் போயிட்டு வானே நாங்கள் பார்த்துக்கிறேன்னு வாங்க, போய்விடுன்னு. ஒரு புக்கு வெளியிட்டு விழா கூட அவர் இஷ்டத்துக்கு போக முடியல. ஆனால் அவங்க நாணயம் வெளியிட்டு விழாக அவங்க இஷ்டத்துக்கு கூப்பிட்றாங்க. ராஜ்நாத் சிங் இல்லை கீழே கூட போடுறோம். இன்னைக்கு விஜயின் குரல், அந்த குரல் எப்படி அலைவரிசையெல்லாம் கண்டுபிடிச்சாது தெரியல, அது பாஜகவின் குரலாக இருக்குன்னு திரும்ப கண்டுபிடிச்சு சொல்கிறாரு. அது உண்மையில ஆச்சரியம். நாணயம் வெளியிட்டாங்களே, அது என்ன குரலாம்? ஏன் ராகுல் காந்தியை கூப்பிட்டு வெளியிட வேண்டியதானே? ராஜ்நாத் சிங் கூப்பிட்டு வெளியிட்டாங்கல்ல, அன்னைக்கு திரும்ப என்ன பண்ணியிருந்தாரு? இது பாஜகவின் குரலாக இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டியதானே? தைரியம் இருக்கா? வைகோ, சிபிஎம், சிபிஐ எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணாலும் உங்களுக்கு நாளைக்கு 6 சீட்டுன்றது தான் நிதர்சனம். இல்லைன்னா இந்த செந்தூர் விவகாரத்தில் கூட, இந்த சிந்தூர் விவகாரத்தில் வர அந்த போர் பாகிஸ்தான் கூட ஆப்ரேஷன் சிந்தூர், அந்த விஷயத்தில் கூட திரும்ப அவர்களை கூட வெளிநாட்டுக்கு குழுவில் அமைச்சிருக்கலாம். ஏன்னா மிகப்பெரிய லெவலில் அவருக்கு அந்த நாலேஜ் உண்டு அந்த விஷயங்களில். அதை விட்டு கனிமொழி அவர்களை கொடுத்தது கூட அப்போ கூட வாய் திறந்து பேசலையே நம்ம ஆள். அவர் என்ன பண்ணுவார்? முதலாளி அம்மா போகிறாங்க, அவங்க அந்த சட்டமன்ற அந்த பார்லிமெண்ட் தலைவர்ல, சரி அதை போய் சொல்கிறீங்களே, அங்கெல்லாம் போயிட்டு மற்ற நாடுகள்கிட்டலாம் நாங்கள் ஏன் இப்படி போர் நடத்தணும்னா இப்படின்னு பேசிட்டு இங்கே தலைகளை பேசுனாங்களே கனிமொழி, ஞாபகம் இருக்கா? அது வேற, இது வேற அரசியல் தான். அது உள்நாட்டு அரசியல், இது வெளிநாட்டு அரசியல். இதை தொடர்ந்து அதிகாரிகள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை நேற்று வைத்திருந்தார்.
அதாவது நீங்கள் எல்லாருமே வந்து அரசியல் பண்ணுறீங்க, அரசு அதிகாரிகளாக இருக்க வாய்ப்பு இல்லை, திட்டங்களை பற்றி பெற்று பேசுங்க, அதை விட்டுட்டு நீங்கள் இதை நியாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன வகையில் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அமுதா அவர்களையும் அவர் டேவிட் ஆசீர்வாதம் அவர்களையும் வந்து நேற்று கடுமையாக சாடியிருக்கிறார். நான் ஆட்சிக்கு வந்தோன்னே இந்த விஷயத்தெல்லாம் சும்மா விட மாட்டேன், தோண்டி எடுத்து உங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இப்போ தான் கொஞ்சம் ஜெயலலிதா பாணியில் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதிகாரிகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அரசு இருக்குதோ அந்த அரசுக்கு ஏற்ற மாதிரி தான் பேச ஆரம்பிப்பாங்க, பேசுவாங்க. அதனால் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அவங்க மேலே குற்றம் சாட்டிட்டுலாம் பெருசாக பண்ணிட்டு இருக்க முடியாது. அரசு தான் இதுக்கு எல்லாத்தையும் காரணம். அதிகாரிகளை நீங்கள் போட்டிங்கன்னா நாளைக்கு இவரெலாம் அதுக்கு தானே பிறந்தவர் தானுங்க, ஜெய ராதாகிருஷ்ணன்லாம். அது யாராக இருந்தாலும் பேசியே கன்வின்ஸ் பண்ணுவார். அவர் அந்த குழுவில் இருக்கார். அதனால் அந்த இதெல்லாம் வந்து அதிகாரிகளை இவர்கள் ஆட்டி வைக்கிறதுன்றது வழக்கமான ஒன்று. கண்டிச்சு அதெல்லாம் குறிப்பிட்டு பேசணும். அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இதில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், நான் தான் முதன்மை சக்தி, நான் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி இந்த விஜய் இன்றைக்கி 10% 8% ஓட்டு கூட இல்லாத அளவுக்கு கோடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். பாஜகவோடையும் என்டிஏ கூட்டணிக்கும் போகிறதுக்கு பேசிகிட்டு இருக்காரு. முதல்வர் வேட்பாளர்ன்றது இன்னைக்கு இல்லைன்றது ஆகுது. அப்போ போட்டினா ஏடிஎம்கே டிஎம்கே தான் இருக்குது. ஏடிஎம்கே முந்துகிறது. இதுதான் இன்னைக்கு யதார்த்தம். கண்டிப்பாக. மிக நன்றி. நம்ம நேரத்துக்கு